சற்றுமுன் முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் புதுசாக டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு பல்வேறு விதமான புதிய சலுகைகள் வழங்கிட்டு இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் வழியாக மக்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகள் வழங்கிட்டு இருக்காங்க. பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருதுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தில் 7 சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலையில் ரேஷன் கடை வாயிலாக அனைவருக்கும் மத்திய மாநில அரசுகள் வழியாக பல்வேறு சலுகைகள் அவ்வப்போது வழங்கிட்டு வராங்க. ஸோ இதுல ஒரு புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க அசல் ரேஷன் அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, அசல் ரேஷன் அட்டை தொலைந்தால் தற்போது நீங்க ஆன்லைன்ல ரேஷன் கார்டு நகல் அட்டைகளுக்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியுங்க. அந்த நகல் அட்டை பார்த்தீங்க அப்படின்னா தபால் வழியாக நேரடியாக உங்களோட வீட்டிற்கே அனுப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உங்களோட ரேஷன் அட்டை தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா? நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண பிறகு உங்களுடைய வீடுகளுக்கு புதிய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் தான் தற்போது நடைமுறைப்படுத்த போறதா ஒரு புதிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முதியோர் மற்றும் திருநாளிகள், உடல்நல குறைவு காரணமாக அவதிப்படும் நபர்கள், நியாய விலை கடைகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டால் ஒருவரை பிரதிநிதியாக நியமித்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான அங்கீகார சான்றிதழ் நீங்க பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பயனாளிகள் பெறும் பொருட்கள் எடை சரியாக இருக்க விற்பனை இயந்திரத்தில் எடை தராசு இணைக்கப்பட்டதாகவும் ஒரு அறிவிப்பு வந்திருந்துச்சுங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 1980 நியாய விலை கடைகள் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா விரல் கைரேகை பதிவு செய்யவில்லை அப்படின்னா கண் கருவிழி மூலமாக பொருட்கள் வழங்கும் திட்டம் அனைத்து ரேஷன் கடைகள்லையும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் QR கோட் மூலமாக ஸ்கேன் செய்து பொருட்களை பெற முடியும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்தை அதிகரிக்க அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இந்த திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 99 விழுக்காடு பயனாளிகள் கைவிரல் கைரேகை பதிவு செய்தது மூலமாக பொருட்களை பெறும் திட்டம் தற்போது அனைத்து இடங்களிலும் நடைமுறையில் உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் அல்லது பெயர் சேர்த்தல் மற்றும் பெயர் நீக்கல் பல்வேறு சேவை விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வந்திருக்கு.